பட் பலூச் பிரச்சனை வந்து இன்னைக்கு எல்லாரோட கவனத்தை ஏன் ஈர்த்திருக்குன்னு நான் பார்க்குறேன்டான்னா 2 விஷயங்களுக்காக. ஸ்கேல் அண்ட் நேச்சர் ஆஃப் அட்டாக். அந்த என்ன சார், ஒரு பல 100 கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில் கிட்டத்தட்ட சென்னை டு கன்னியாகுமரி கோஆர்டினேட்டடாக ஒரு அட்டாக் நடக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போது எவ்வளோ தூரம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியாக இருக்குது, எவ்வளோ தூரம் பாகிஸ்தானி மிலிட்ரி செயலிழந்திருக்கு, அந்த சைட்லேருந்து எடுத்து பார்த்தா எவ்வளோ மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கு, எவ்வளோ தூரம் அவங்க வெப்பன்ஸும் மற்ற இதுக்கும் சேகரித்து வச்சுருக்காங்க. அடுத்து லைன் ஆஃப் கம்யூனிகேஷன், பாகிஸ்தானோட அரசோட லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அப்போ நாளைக்கு அங்கே போகிற இராணுவ புது யூனிட்ஸே போனால் கூட அவங்க எந்த தைரியத்தோடு அங்கே போயிட்டு கட்டுப்பாட்டில் இறங்குவாங்க? எவ்ரிதிங் இஸ் கொஸ்டின் மார்க். ஸோ ஸ்டேட் இஸ் லூசிங் கண்ட்ரோல் ஓவர் பலூச்சிஸ்தான். ஒரு எத்னிக் ப்ராப்ளம்க்கு மிலிட்ரி சொல்யூஷன் ஒரு ஆன்சர் ஆகாது, அது பதிலாகாது என்பதற்கு இது நிதர்சனமான ஒரு உண்மை. And we have proven with Manipur. மணிப்பூரில் நேற்று கவர்மெண்ட் வந்து பேக் டு சிவிலியன் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, யாரும் பேசலை. அப்போ பிரதமர் வந்து இது ஒரு எஸ்ஹெச்ஓட ப்ராப்ளம், அங்கே இருக்காது எப்படின்ற டைமில் நான் முடிச்சிடுவேன், இப்படியெல்லாம் நம்மளோட ஆர்மி சீஃபும் டைலாக் சொல்லலை.